ஒரு வீழ்ச்சி, அதற்கு எதிரான கிளர்ச்சி, புரட்சி. அதில் தான் நீ வெல்ல முடியும், எழ முடியும், வாழ முடியும். அப்படி நீ நன்கு கவனிச்சினா, முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம், இனம். அந்த இனம் நிலைத்து ஒரே இடத்தில் தங்கி நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். அதான் தேசம், தேசிய இனம். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இனம் தனக்கான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, நடனம், வழிபாடு எல்லாம் இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால், தனக்கான வேளாண்மை, தனக்கான மெய்யியல் கோட்பாடு இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால் அது பெருத்த தேசிய இனம், மூத்த இனம் என்று பொருள். அப்படின்னா எப்போ வருது? மொழி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? நீ எப்போ இருந்து வர்ற? ஆனால் உன் மதம் தோன்றி எப்போ? இயேசு பிறந்து இறந்தே 2500, இவ்வளவு தான் போகுது. இவ்வளோ தானே இருக்குது. இப்போ 2024 தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு தான் வரலாறு இவங்க கணிக்கிறாங்க. இதில் நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு பிறந்து இறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் உருவாகுது. ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. அப்ப எழுதப்பட்டதில் உருவானதில்லை, இருக்குது. இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. தொல்காப்பியன் தான் மொழியியல் காப்பரன்கிறான். அவன் தான் எல்லாத்துக்கும் சான்று. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்பனல் உலகு, வர்ணன் மேய பெருமளல் உலகுன்னு பாடுறான். இந்த மெய்யியல் கோட்பாடை அவன் சொல்லி வச்சதான் போல புறான். புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. அப்போ வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு சொல்லிட்டாரு. நீ வடவேங்கடம்னா என்ன பண்ணிடுற? நீ இந்த திருப்பதி நினைச்சிருக்க. வட என்றால் வெப்பம், வேங்கென்றால் இடம். தக்கான பீடபூமியிலிருந்து இங்கே வரைக்கும் வாழ்ந்தவன் தமிழன்னு அவர் பாடுறார். அது பொருள் புரியாமல் என் தேப்பி வச்சிட நீ. அப்போ தொல்காப்பியம் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்கிறாய். தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியன் நமது மூதாதை 300 இடங்களுக்கு மேலாக நம் முன்னவர்கள் சொன்னது போலன்னு பாடியிருக்கான். எப்படி? இப்போ நாம சொல்லல, வள்ளுவ பெருமகனார் சொன்னது போல, தொல்காப்பியர் சொன்னது போல, இளங்கோவடிகள் சொன்னது போல என்று சொன்னது மாதிரி தொல்காப்பியனே 300க்கு மேற்பட்ட இடங்களில் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல என்று படியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி தாத்தன் பாட்டன் போட்டெல்லாம் இருந்திருக்கான். தெரிஞ்சுக்க ராஜா. இப்போ தெரியுமா நீ யாருன்னு? அப்போ நீ கிறிஸ்தவம்ங்கிற நபிகள், அது வர நபிகள் வந்து இந்த மார்க்கம், நபிகள் வர்றதுக்கு முன்பே மார்க்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நபிகளாக இருந்தால் அது பெருவெளிச்சத்துக்கு பெருளவுக்கு வருது. இந்த மார்க்கம் தோன்றி எவ்வளோ நாளாச்சு உனக்கு தெரியுது. அதற்கு முன்பு புத்தன். சரி, ஒரு 2500 ஆண்டு வச்சுக்கிடுவோம். புத்தன். சாதி எப்போ வருது? புரட்சியாளர் அம்பேத்கர். நல்லா படிச்சுக்கணும். நீ படிக்க முடியல, நேரம் இருக்காது. ஏன்னா இது உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, அண்ணல் அம்பேத்கரை ஒரு மாநாட்டில் பேச கூப்பிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டியா? கூப்பிடும்போது இவர் நம்மளை மாதிரி எதையாவது பேசி விட்டுருவாருன்னு நினச்சி பயப்படுறாங்க. ஏன்னா அவர் அளவுக்கு அறிவாளி எவனும் இல்லை இந்த கூட்டத்தில். அவன் பேசிடுவான், எதையாவது பேசிடுவான் அம்பேத்கர்ன்ட்டு. நீங்கள் என்ன மாநாட்டில் பேச போகிறீங்களோ அதை ரிட்டனாக எழுதி எங்களுக்கு கொடுங்க, சமர்ப்பிங்கன்னு. நம்மளால் எழுதி கொடுத்துட்றாரு. இல்லை, தயவு செய்து நீங்கள் மாநாட்டுக்கு வர வேணாம்ன்றாங்க. இவர் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது சின்னதாக ஒரு புத்தகம், அது மாநாட்டு உரை அப்படியே வெளியிட்டுறாரு. சாதி ஒழிப்பு. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்கள், அந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு பாராட்டுகிற, பேதம் கற்பிக்கிற, மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இது இந்த நிலத்தில் உருவாகுதுங்கிறது. அதை முதல்ல எழுதியிருக்க. அடுத்த வரி, பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை தடுப்பதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க? சாதியை கொண்டு வருகிறார்கள். இந்த சாதியை நம்ப வைப்பதற்கு மதத்தை உருவாக்குகிறார்கள். மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கட்டி அமைக்கிறார்கள். கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். இரு நாம் நம்பினோம், அடிமையானோம். படி இதெல்லாம் படித்த அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கெட்டியா புடி. ஏதாவது ஒன்று செய். அதில்
சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. இந்த கோட்பாட்டை யார் சொன்னது? அவர் தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா, டேய் சிம் ரஞ்சித் சிங் மேன் சொன்னார்ல, ஓ எதிரி எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கேன், ஓ ஜனபுரம் அங்கே நிற்கிது, அதை வெல்லாமல் நீ எப்போ நாட்டை வெல்வாயின்ட்டார். யார்? பஞ்சாப் எம்பி சிம் ரஞ்சித் சிங் மேன். என்னை தனியாக ஒரு அறையில் வச்சு அப்போ மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து படித்தா நம்மால் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதரா? அப்படி நான் என்ன செய்யலாம்? இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்ல பாருங்க. இந்த அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான், அந்த கோட்பாடு தான். ஐரோப்பியர்களுடைய இந்த அரசியல் வெற்றி காரணம் மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த மத சீர்திருத்தம் தான். பிறகு என்னன்னா, சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றி காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். மராட்டியர்களுடைய அரசியல் வெற்றிக்காரன் மராட்டிய ஞானிகள் உருவாக்கிய மத சீர்திருத்தம் தான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர. அப்படி சொல்லிக்கிட்டு கடைசியா உதாரணம் போதுமா, இன்னும் வேறு ஏதாவது சொல்ல வேடான்னு கேட்குற. அப்படி போதுமா, இன்னும் வேணுமான்னு? இல்லை போதும், புத்தகத்தை முடி கிளம்பினேன். என்ன பண்ணேன்? சமய புரட்சியை, பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. அவன் இந்து முன்னணி, நான் ஒரு சந்து முன்னணிலாம் கிடையாது, நான் வீரத்தமிழர் முன்னணி போட்டேன், அவ்வளோதான். நான் வர்ற வரைக்கும் அவன் விவேகானந்தர், நல்லா கவனிச்சுக்க, வீர சிவாஜி, இந்த மராட்டி மன்னன் சிவாஜி தான் இந்து முன்னணியில் இருந்தார். நான் வந்தோடனே தீரன் சின்னமலை, எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருது பண்டியர், அழகுமுத்துக்கோன்னு வேலுநாச்சியாரம் போட்டவுடனே அவர் மறைஞ்சிட்டார். எங்கால திருப்பி எடுத்துக்கிட்டான். தப்புன்னு நான் போட்டோம். அதே பூலித்தேவன், அதே மருது பண்டி, ஏய் நான் வேல்வேல் வெற்றிவேல், ஐயவர் என்னங்க வேலை தூக்கிட்டான். கடைசியாக சந்துக்குள்ள இருந்து அவன் ஒரு வேலை, மொட்டை வேலை தூக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த இணைய முரசொலியில் திட்டி தீர்த்த திராவிட திருவாளர்கள், பகுத்தறிவு பகலரின் குஞ்சுகள் பிஞ்சுகள், ஐயோ பாருங்கள் இளைஞர்களை தவறாக வழி நடத்தி விட்டே. நாயே, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருந்து குடிக்க வச்ச பரதேசி, நான் தவறாக வழி நடத்துறேன்னா நீ சரியாக வழி நடத்துற. கேவலம், எச்சி வினாய்ப்பு. என்ன பண்றது? அப்போ என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மைனும் வேலை தூக்கிக்கிட்டு, நான் பார்த்தேன் எங்கே திருந்ததுன்னு பாருங்கடா. டேய், நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இருக்கான்னு எண்ணி பாருங்கடான்னு. கொடுமை கொடுமை. அப்போ என்னன்னு பாரு, அதிலிருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த கோட்பாட்டை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இடைவந்த சாதி. நல்லா நுட்பமாக விளங்கினேன். உடன் பிறந்தவனே, எவனும் உனக்கு சொல்ல மாட்டான். என் தாய் மீது, என் தமிழின் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன் அண்ணனை விட்டா எவனும் உன் மேலே அன்பு கொண்டு அக்கறையோடு கற்பிக்க மாட்டான். இவன் ஏமாத்த நினைப்பான். நான் இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறேன். நீ போடு, போடாமல் போ. ஆனால் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். நான் என் தம்பிக்கு மாயின்ட்டு சொன்னேன், என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்? நான் மரணப்படுகையிலிருந்து உயிர் பிதுங்கி போகும்போது என் கடமையை நான் செஞ்சிட்டேன். இந்த இனத்தில் பிறந்ததற்கான என் பிறவி பயனை, வேலையை நான் செஞ்சிட்டேன். இதைத்தான் என் தலைவன் செஞ்சான். அவன் பிள்ளை நான் செய்கிறேன். நீ கைவிடுறது என்ன இல்லைடா, உன்னைய. எதுக்கு நீ பயப்படுற? தோற்று போனோம்னு நான் சொல்கிறான் பாரு. நம்மை வீழ்த்துவதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி உண்டென்றால், தோல்வியை வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமலா போயிடும்? தோல்வியை தோற்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலா போயிடும்? வருது, 26 வருது. 2 ஆண்டுகள் என் ஆட்டம் தான் இந்த நாட்டில். நீ படுத்து எந்திரத்துக்குள்ளே 10 கிராமம் சுற்றிட்டு படுத்து வந்துடுவேன் நான். நீ படுத்து பல்லு விளக்கிட்டு வருவில்ல, அதுக்குள்ளே 10 கிராமம் சுற்றிட்டு வந்துடுவேன். ஒரே இடத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று பேசிட்டே இருப்பேன். நீ ஏதாவது பேசுவியா? இந்தியாவில் ஒரு தலைவரை கொண்டா யாராவது பேச்சு. என் மக்கள்கிட்ட அக்கறையோடு உலக அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, வரலாறுனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, நீரின் தேவை என்ன, மலைகள் காடுகளின் தேவை என்ன, ஏதாவது சொல்லு பார்ப்போம். அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது, எல்லாம் மோசம், நாசம். நம்ம கோட்பாடு என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். டார்வின், சார்லஸ் டார்வின் அதான் சொல்றாரு, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்டாங்கிறது. எங்க தலைவர், வல்லவன் வெல்வான், இவன் வலிமை உள்ளவனோ அவன் வெல்வான். ஆனால் மாசானுவ பூக்காவுக்கு நேரெதிராக இருக்காரு. வலியது வாழும்,
மெலியது எளியது சாகும் என்ற கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேங்கிறார். ஏன்? இந்த தத்துவத்தை ஏற்றதனால் தாண்டா உலகம் புற நாடுகள் இவ்வளவு ஆயுத குவிப்பில் ஈடுபடுதுங்கிறபடி. அதையும் நீ யோசிக்கணும்ல. போர் என்று உலகில் எந்த உயிரினத்திலும் கிடையாதுடா மனிதனை தவிர. புலி போர் நடத்துதா? சிங்கம் போர் நடத்துதா? வாங்கடா சிங்கம், சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் சண்டடா, டே போடுறா அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த விலங்குடா ஆஸ்பத்திரி கட்டுது? எந்த விலங்குடா? ஒன்றும் கிடையாது. இறையை விரட்டி வேட்டையாடி திங்குது, பச்சையாக திங்குது. அதுக்கேண்டா கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு அடைக்க மாட்டுது, சுகர் வர மாட்டேது, சர்க்கரை நோய் வர மாட்டுது, ஹார்ட் அட்டாக் வர மாட்டுது. உட்கார்ந்த இடத்துல தின்னுவிட்டு கார்லேயே ஏறிக்கிட்டு கார்லேயே போய்கிட்டு கார்லேயே வந்துட்டு ஏசிலே இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நடக்கிறது. பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் நடப்பது, ஓடுவது, ஓடி இறை எட்டுவது. மனிதனின் குணம் நடப்பது, அவன் இயல்பு. இப்போ நடக்கிறத மருத்துவ பயிற்சி. எவ்ரிடே ஃபைன் மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ளீஸ் வாக். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கலோரி கொஞ்சம் எரியவே ஆரம்பிக்கும். அப்போ 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் பெர் டே கம்பல்சரி ப்ளீஸ் வாக். அவன் குணத்தை நடக்கிறது மனித இயல்புங்க. அதையே மருத்துவமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட சொல்லுவாங்கல்ல இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தாண்டா பிரதேசி. அப்போ இயற்கை வேளாண்மைன்னு குறிப்பிட வேண்டிய தேவை செயற்கை ஒரு அயோக்கிய போய் வந்துட்டான். பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டு யூரியா இந்த கருமத்தை கொட்டி எங்களை சாகடிக்க வந்துட்டான். இப்போ இயற்கைன்னு போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் கதை. சிக்கல் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ மாறுதல்ங்கிறது எங்கிருந்து வரணும்? நம்மிலிருந்து வரணும். மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப 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 சொல்லணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒரு மாணவன் பாட்டு கற்றுக்கணும்னு விரும்புகிறான். அவங்க அப்பா ஒண்டி சேர்த்து விடுறாரு. அந்த பாட்டு ஆசிரியர் பாட்டு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பெருமகன் ஒரே ஒரு பாட்டை 6 மாதம் போயிட்டு இருக்கிறாரு. இவன் எரிச்சல் அடைகிறான். ஐயோ அது என்ன இதையே 6 மாதமா பாப்பா? அவருக்கு எரிச்சலாக தான் இருக்கு அவனுக்கு. அவர் அதை பற்றி கவலைப்படலை. இதே படி இதுதான் பாடம், இதுதான் பாடம், இதுதான் பாடம், இதுதான் பாடம். 6 மாதமா ஒரு பாட்டுங்க. இப்போ பாட்டு போட்டிங்க. இந்த சூப்பர் சிங்கரு, இந்த சரிகமாப்பா, இந்த சி தமிழ், இந்த விஜய் டிவி நடக்குமா ஒரு பாட்டு போட்டிக்கு போயிட்டாங்க. என்னென்னமா பாட்டா அவன் பாடுறான். இவன் இந்த ஒரு பாட்டை தாங்க பாடுறான். ஆனால் பாட்டா பாடுறாங்க, தூய பிரமாதமாக பாடுறான். மொத்த பேர் எழுந்திரிச்சு கைதிட்டான். ஏன்னா அவ்வளவு அழகாக பயிற்சி எடுத்து 6 மாதமாக ஒரே பயிற்சி தாங்க. அவனை மிஞ்சல அவன் தாங்க முதல் பரிசு. அதனால தான் என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்லணும். புருசிலிட்ட கேட்குறாங்க யாரை பார்த்து உனக்கு பயம்னு. பெரிய வித்தக்காரன் நல்லா கிக்கடிப்பான், நல்லா பஞ்சடிப்பான், நல்லா, அதெல்லாம் அவனை பார்த்து பயம் இல்லை. ஒரு டெக்னிக்கை, ஒரு நுட்பத்தை 1000 முறை பயிற்சி எடுக்கிறவனை பார்த்தால் எனக்கு பயம்ங்கிறான். நல்லா விளங்கிக்கணும். இந்த குத்துறதைய 1000 முறை பயிற்சி எடுக்கிறவன் எவனோ அவனை பார்த்தா எனக்கு பயம்ங்கிறான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 1000 முறை சொல்லிக்கிட்டே இருன்னு. ஒரு ஞானிகிட்ட போய் ஏன் ஞானி ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீன்னு, அவனுக்கு டேய் இதை உள்வாங்கிட்டானா அவன் செயல்படுத்த தொடங்கிடுவான். அப்புறம் வேறு பாடத்துக்கு போகலாம். அவன் இன்னும் செயல்படவே இல்லையே. நான் 13 வருஷமாக போயிட்டு இருக்கிறேன். அதில் இந்த 2016 தான் தேர்தலுக்கு வந்தேன். நானும் எனக்கு வாழ்க்கை இல்லை, வாக்கு இல்லை, வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கை 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 வாழ்க்கைன்னு பல தடவை கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் காதில் விழலையே, செயலாகலையே. செயலாகிடுச்சுன்னா அடுத்து வேறு வேலை.